அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். பஞ்சபாண்டவர்கள் சகாதேவனுக்கு மட்டும் ஒரு முக்கியமான சிறப்பு உண்டு. அது என்னன்னா, அவனுக்கு மட்டும்தான் முக்காலமும் உணரும் சக்தி இருக்குது. அதனால அவனுக்கு ஒரு கர்வம், தனக்கு மட்டும்தான் முக்காலம் உணரும் சக்தி இருக்கு, வேற யாருமே உலகத்தில் இருக்காது அப்படிங்கிற ஒரு கர்வம் ஒன்று இருந்தது. எதிர்காலம் பற்றிய உண்மைகள் சொல்வது தேவ ரகசியம், அதை வெளியில் சொல்லக்கூடாது. அதை சகாதேவன் உணரலை. எனவே கிருஷ்ணர் சகாதேவன்கிட்ட நீ எதிர்காலம் பற்றிய உண்மைகளை யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற சத்தியம் வாங்கிக்கிறார். இப்போ மகாபாரத போரிலே கர்ணன் மடிந்து விட்டான். எல்லாரும் ஓடி அழறா, குந்தி தேவிலாம் ஓடி மகனேன்னு அழறா. அப்போ சகாதேவன் கிருஷ்ணர்கிட்ட போய், கிருஷ்ணா, ஜோசிங்கிறது பொய் தானே அப்படின்னு கேட்குறான். என்ன சகாதேவா, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்குறியே அப்படின்னா, இல்லை கிருஷ்ணா, எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் கர்ணன் என் தமையன், அதாவது என்னோட அண்ணாங்கிறது என்னுடைய ஜாதகத்தில் தெரியலையே எனக்கு, அதனால நான் உன்னை கேட்டேன். அப்போ ஜாதகம் போய் தானேன்னு கேட்டேன் அப்படின்னா, உடனே கிருஷ்ணர் சொன்னார், சகாதேவா, எல்லாம் உனக்கு தெரிந்து விட்டால் பின் நான் எதற்கு அப்படின்னு கேட்டார். உடனே சகாதேவன் ஷாக் ஆகிட்டான். என்னன்னா கிருஷ்ணர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார். ஆமாம், எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் கிருஷ்ணர் இதுக்கு எல்லாம் இவனே சகாதேவனே பண்ணிடலாமே. அதனால தான் கிருஷ்ணர் அவனிடம் கேட்டார். சகாதேவன் தன் தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோரினான். அதுலேருந்து எதிர்காலம் பற்றி யாருக்கிட்டையுமே அவன் சொல்லலை. ஆனால் சகாதேவன் ஒரு சிறப்பு என்னன்னா, கௌரவர்களும் வெற்றி பெறுவதற்காக நாள் குறித்து கொடுத்தான். அதான் இவன் பாண்டவர், கௌரவர்கள் எதிரி. அவன் இவனை கேட்குறான், நீ எனக்கு நாள் குறித்து கொடு, நாங்கள் என்னைக்கு போர் தொடுத்தா நாங்கள் வெற்றி பெறுவோம், எனக்கு நாள் குறித்து கொடுங்கிறான். சகாதேவனும் மிக சரியாக நேர்மையாக நாள் குறித்து கொடுத்தான். அதுதான் சகாதேவனின் நேர்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.